கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது: நீர் யார்? இந்த கேள்விக்கு அவர் இரண்டு வகையிலே பதில் அளிக்கின்றார். முதலிலே பாருங்கள், நான் மெசியா அல்ல என்ற ஒரு வகையிலே முதல் பதில் ஆக இருக்கிறது. காரணம், இது ஒரு குழப்பத்திற்குரிய நிகழ்வாக மக்கள் நினைக்கின்றார்கள். காரணம், இயேசுவும் ஏறக்குறைய அந்த காலகட்டத்திலே இருக்கின்றார். அவரும் இறையாட்சியை பற்றி அறிவிக்கின்றார். திருமுழுக்கு யோவானும் இறையாட்சியை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் திருமுழுக்கும் கொடுக்கின்றார். இதில் யார் மெசியாவாக இருப்பார்கள், யார் எலியாவாக இருப்பார்கள் என்று மக்களிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்க வேண்டும். எனவே தான் யூதர்கள் மற்றும் அவருடைய தலைவர்கள் ஆண்டவர் இயேசுவா அல்லது இவரா என்ற ஒரு குழப்பத்திலே திருமுழுக்கு யோவானிடம் சென்று நீர் யார் என்ற கேள்வியை கேட்கச் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மெசியா அல்ல திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்கிறார். எனவே நான் அவர் அல்ல, ஏனென்றால் இப்படி குழப்பத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு முதலிலே தெளிவுபடுத்த வேண்டும், இரண்டாவது வெளிப்படுத்த வேண்டும். முதலிலே தெளிவு என்பது மிகவும் அவசியம். எனவே நீங்கள் நினைக்கின்றது போன்று மெசியா அல்ல என்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார். இரண்டாவதாக, அப்படி என்றால் நீர் யார் என்ற கேள்விக்கு அவர் நேர்மறையாக வெளிப்பாடாக தன்னை பற்றி அவர் சொல்கிறார். நான் மெசியாவின் வருகைக்கு முன்னோடியாக வந்தேன், அவருடைய குரலாக நான் இருக்கின்றேன், அவர் வருகின்றார் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்கின்றார். பிறகு திருமுழுக்கு என்பதுதான் அவருடைய வருகைக்கு சரியான தயாரிப்பு, அதைத்தான் நான் செய்கின்றேன். திருமுழுக்கு என்பது பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுவதாக இருக்கிறது. அந்த மன்னிப்பை பெற்ற பிறகு நீங்கள் இறைவனுடைய வருகைக்கு நீங்கள் எதிர்நோக்கில் இருக்கின்றீர்கள் என்பது அடையாளமாகும், அர்த்தமாகும் என்பதைத்தான் அவர்களுக்கு அவர் உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அவர் வருவதற்கு முன்பாக பாலைவனத்திலே இருக்கக்கூடிய குரலாக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். குரல் என்பது என்ன? குரல் என்பது ஒருவருடைய வருகையை முதலிலே அறிவிப்பது, ஒருவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை தெரிவிப்பது. மூன்றாவதாக, குரல் என்பது மக்களை நல்ல வழியிலே தயாரிப்பது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு பெரிய ஒரு அதிகாரி வருகிறார்கள், உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் வருகின்றார்கள் என்றால் முதலிலே அறிவிப்பு செய்வார்கள். பிறகு அந்த அறிவிப்புக்கு ஏற்ற வகையிலே தயாரிப்பை செய்வார்கள். தயாரிப்பிற்கு பிறகு அந்த வருகையினால் நமக்கு என்ன என்ற ஒரு தயாரிப்பின் உச்சகட்டமாகவும் நம்மை இந்த வருகைக்கு நிலைப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் திருமுழுக்கு யோவான் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ளாமல் நான் ஒலியாக இருக்கின்றேன், அவர் வருவதை ஒலிப்பதற்காக அறிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், வேறொன்றும் இல்லை, நான் அவர்தான் என்று சொல்லி தன்னையே அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு வகையான பதில்களும் இன்றைக்கும் நமக்கு பொருந்துகிறது. பல நேரங்களிலே இந்த உலகத்தின் நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே தொடர்ந்து நிரந்தரமாக வாழப்போகிறோமோ என்ற ஒரு சந்தேகமும் வருகிறது. காரணம், மக்கள் தங்களையே பெருமையாக தங்களையே இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இனி நமக்கு இறப்பே இல்லை, இனி நமக்கு முடிவே இல்லை என்று நினைக்கி வருகின்ற ஒரு போலித்தனமான நம்பிக்கையை பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நான் இந்த இறப்பே இல்லாத மனிதன் அல்ல என்பதை திருமுழுக்கு யோவான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ அவ்வாறே நாமும் அடிப்படையிலே தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாகவும் அறிவிக்கின்ற சாட்சிகளாகவும் நாம் வாழ வேண்டும். அவர்தான் ஒளி, நாம் ஒளிக்கு சாட்சியம் பகர வந்தோம் என்பதை நாம் உணர வேண்டும். இது இரண்டையும் உணர்ந்தோம் என்றால் இந்த உலக வாழ்வு
திருப்பயணமாக அமையும். எதிர்நோக்கோடு நாம் இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ, அதையே வெளிப்படையாக மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.